வணக்கம் நண்பர்களே அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிசைனர் ஓரியண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டெக்ஸ்ட்டை பெர்ஸ்பெக்டிவ்க்கு எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இந்த ஆஃபீஸ் லாபி ரெஃபரன்ஸ் இமேஜை வச்சு தான் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை பெர்ஸ்பெக்டிவ்க்கு எப்படி இந்த வாலில் மேட்ச் பண்ண முடியும்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பயும் போல் பேக்ரவுண்ட் லேயரை அன்லாக் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக நம்ம டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்குலர் லேஅவுட்டுக்குள்ளே நம்மளோட இன்புட் டெக்ஸ்டான ட்ரீம் டிசைன் டெவலப் என்கிற கண்டென்ட்டை நம்ம டைப் பண்ணுறோம். ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபாண்ட்டோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம மறுபடியும் நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி கேபிட்டல் லெட்டர் டியை மட்டும் தனியாக டைப் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் டைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த ஃபாண்ட்டோட சைஸ் கரெக்டாக ப்ளேஸ் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி நம்ம ஓகே கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த டியவும் அதுக்கப்புறம் ட்ரீம் டிசைன் டெவலப் அப்படின்னு இருக்கிற டெக்ஸ்ட்டையும் ரெண்டையும் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு நம்மளோட லேஅவுட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த டெக்ஸ்ட் லேயர் டி அப்படிங்கிற லேயரில் டி அப்படின்னு இருக்கிற ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணி கேபிட்டல் டியை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நியூ லேயர் க்ரியேட் பண்ணி அந்த லேயரில் ஆல்ட் ப்ளஸ் பேக் ஸ்பேஸ் கீ யூஸ் பண்ணி அந்த செலக்ட் பண்ண டிக்கு நம்ம கலர் ஃபில் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் அகெயின் அதே ப்ராசஸ் நம்ம ட்ரீம் டிசைன் டெவலப் அந்த டெக்ஸ்ட் லேயரில் டீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம அதையும் செலக்ட் பண்ணி இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணி அதை சேம் ப்ராசஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம லேயர் 1ஐயும் லேயர் 2ஐயும் கண்டினியூஸாக கண்ட்ரோல் கீயை ஹோல்டு பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணணும்னா நமக்கு மெர்ஜ் லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம். இப்போது நம்ம லேயர் டேபில் லேயர் 1 அப்படிங்கிற லேயரில் இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம டைப் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம லேயர் 1 அப்படிங்கிற லேயரை ஹைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம இன்னொரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபில்டர் மெனுவில் போய் வேனிஷிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும்னா வேனிஷிங் பாயிண்ட் அப்படிங்கிற விண்டோ நமக்கு விசிபிள் ஆகும். ஸோ அந்த விண்டோவில் நம்ம கிரியேட் பிளெயின் டூல் அப்படிங்கிற டூலை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பிளெயின் ஒன்று ட்ரா பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம 4 கார்னர்ஸ் ஆஃப் திஸ் வால் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செலக்ட் பண்ண லைன் சப்போஸ் ரெட்டில் விசிபிள் ஆச்சுன்னா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் தப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுவே எல்லோலன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குது, பெர்ஸ்பெக்டிவ் மேட்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நமக்கு ப்ளூவில் விசிபிள் ஆச்சுன்னா நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் நம்ம அதை செக் பண்ணதுக்கப்புறமா
Ctrl+V அப்படிங்கிற ஷார்ட்கட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி பிஃபோராக செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இங்கே காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை நம்ம இப்போ ட்ராக் பண்ணி இந்த பெர்ஸ்பெக்டிவ்க்குள்ளால் கொண்டு வரும்போது நமக்கு டெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பெர்ஸ்பெக்டிவ்க்கு மேட்ச் ஆகி விசிபிள் ஆகுது. ஸோ அதை நம்ம ட்ராக் பண்ணி உள்ளுக்குள்ளால் கொண்டு வந்துட்டோம். அடுத்ததாக நம்ம இந்த டெக்ஸ்ட்டை Ctrl+T ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேல் பண்ணிக்கிறோம். ஷிஃப்ட் கீயையும் ஆல்ட் கீயையும் ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா கரெக்டாக ஸ்கேலுக்கு நமக்கு டெக்ஸ்ட் வந்து அலைன் ஆகி பிக் இல்லைன்னா ஸ்மாலாக சேஞ்ச் ஆகும். ஒன்ஸ் ஸ்கேல் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஓகே கொடுத்து நார்மல் ஃபோட்டோஷாப் விண்டோவுக்கு வந்துடுவோம். இப்போது நம்ம அந்த லேயரை மூவ் பண்ணி கரெக்டாக நம்ம இமேஜுக்கு சென்டராக வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அந்த டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த லேயர் ஒப்பாசிட்டியை நம்ம கம்மி பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் வந்து வாலில் இன்னும் ரியலிஸ்டிக்காக விசிபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம பெர்ஸ்பெக்டிவ்க்கு மேட்ச் பண்ணிவிட்டு அதை ஒரு மார்க்அப் ஸ்டைலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற சப்ஜெக்டை கமெண்ட்டில் லிஸ்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக நாங்கள் வீடியோஸ் பண்ணுறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வர கண்டென்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இதே கண்டென்ட் அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.